மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது 2024ல ரிலீஸ் ஆன ஹாலிவுட் ஹாரர் மூவி த சப்ஸ்டன்ஸ். இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான கான்செப்ட் உள்ள ஒரு படம். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஸ்க்ரீன்ல பார்க்குற இவங்க தான் நம்மளோட ஹீரோயின் எலிசபெத் ஸ்பார்க்கிள். இந்த படத்திலேயே இவங்க வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸாக இருந்திருக்காங்க. அதுவும் ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ஃபேமஸ் டிவியில் அவங்க ஏரோபிக் எக்ஸசைஸ் சொல்லித்தர மாதிரி ஒரு லாங் டேர்ம் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஹீரோயின் சொல்லித்தர ஷோ சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப பாப்புலாரிட்டி இருக்கு. மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் அந்த ஊரெல்லாம் வச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் போகணுன்னு இருக்கு. உடனே அங்கே போகிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு வந்து 50th பர்த்டே. அவங்க அந்த போகிற வழியில நிறைய பேர் அவங்கள வந்து விஷ் பண்ணுறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது பார்த்தா லேடிஸ் ரெஸ்ட் ரூம் வந்து அவுட் ஆஃப் ஆர்டராக இருக்குது. அவங்க அதெல்லாம் என்ன பண்ணுறது, அர்ஜென்ட்டாக போகணுமே அப்படின்னும் போது ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதுக்குள்ளே போயிடுறாங்க. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே அவங்க போயிடுறாங்க. அந்த இடத்துக்குள்ளே இந்த ஷோவோட மேனேஜர் வராரு. அவர் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஏஜென்ட் கிட்ட பேசுகிறாரு. எனக்கு அடுத்த மாதத்துக்குள்ளே சூப்பரான யங் மாடல் வேணும். எனக்கு இந்த ஓல்டு கிளவி வேண்டாம். என்னையோட வயசு 50 வயசு ஆகுது. இவங்க எப்படி தான் இத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்தாங்கன்னு தெரியல. அதுவும் இந்த டிவிக்காரங்க எப்படி தான் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அவங்க எனக்கு வேண்டான்றாங்க. ஆப்போசிட்டில் அவங்க சொல்கிறாங்க, சார் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, வாக்கு கொடுத்துருக்கோம். அவங்க நல்ல ஆக்ட்ரஸாக இருந்தவங்க, ப்ளஸ் ஆஸ்கார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது, எப்போ 1930ஸ்ல வின் பண்ணாங்களா? யார் கூட நடிச்சாங்க? கிங் காங் கூட நடிச்சாங்களா? எனக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு புதுசாக ரொம்ப யங்கா அழகான பொண்ணு வேணும். சீக்கிரமாக ஆடிஷன் வைங்க, எப்படியா செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு பேசுகிறாங்க. அவர் பேசிட்டு போயிடுறாரு. இவங்க உள்ளேருந்து எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நம்மள எடுத்துருவாங்கன்ற ஒரு பயமும் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த மேனேஜர் என்ன சொல்றாரு, ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிடுறாரு. அவர் பாட்டுக்கு சொல்றாரு, இப்போ காலம் மாறிடுச்சு. ஆடியன்ஸ்க்குலாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ஓல்டாக இருக்கவங்கலாம் பிடிக்கல. எல்லாமே இளமையாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ எக்ஸசைஸ் மாதிரி ஒரு விஷயம் சொல்லி தரணும்னா எங்கே தான் நல்லாயிருக்கும். அதனால வந்து நாங்கள் உங்கள் கூட கான்ட்ராக்ட் முடிச்சுக்க போகிறோம் அப்படின்றது ஓப்பனாகவே சொல்கிறாங்க. இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு இவங்க வீட்டுக்கு திரும்புகிறாங்க. திரும்பும்போது பார்த்தா வழியில் வந்து இவங்களோட பெரிய ஒரு போஸ்டர் இருக்குது ரோட்டில். அதை வந்து கழட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்கிறது அது இண்டிகேஷன். இதை பார்த்த உடனே அவங்க அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. வண்டி ஒழுங்காக ஓட்ட மாட்டேங்கிறாங்க. ஆப்போசிட்டில் வர வண்டி கூட வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆனால் சிவியர் இன்ஜுரி உங்களுக்கு ஏற்படலை. ஒரு மைல்டு இன்ஜுரிஸ் தான். ஹாஸ்பிட்டலில் போய் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து எதுக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்து எந்த ஃப்ராக்சர் இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஆனால் என் ஒய்ஃப் வந்து உங்களோட ஃபேன் அப்படின்றாங்க. இவங்க அதெல்லாம் எதுவும் கவனிக்கல. ஆப்போசிட்டில் திரும்பிட்டு அப்படியே சோகமாக இருக்காங்க. கூட ஒரு மேல் நர்ஸும் இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு, ஓ இன்னைக்கு உங்கள் பர்த்டேவா, ஹாப்பி பர்த்டே சொல்ல வராங்க. உடனே அவங்க குலிங் குலிங் அழறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம அசிங்கமாயிட்டு போகிறோம், இளமை போயிடுச்சுன்ற கவலை தான். ஸோ இது வந்து அந்த மேல் நர்ஸ் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் போயிடுறாரு. மேல் நர்ஸ் வந்து அவங்களை இருக்க சொல்லிட்டு அவங்க ஸ்பைனல் கார்டை மட்டும் டச் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா ஏதாவது செக் பண்ணுறீங்களா, ஸ்பைனல் இன்ஜுரி இருக்கான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் ஸ்பைனல் கார்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த கோட்டை கொடுக்குறாங்க. பத்திரமா இந்த கோட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறான் அந்த மேல் நர்ஸ். அவன் ஒரு இளமையான பையன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கோட்டை போட்டு வெளியே வராங்க. கோட்டை போட்டு வெளியே வரும்போது பார்த்தா கோட் பாக்கெட்டில் ஏதோ ஒன்று இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் டிரைவ் இருக்குது. அந்த ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. இது கால் பண்ணிக்கோங்கன்னு மாதிரி போட்டிருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி வீட்டில் போய் பார்த்துக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இவங்க கூட 10th ஸ்டாண்டர்ட் படித்த கிளாஸ்மேட் ஒருத்தர் வராரு. அவர் பார்க்க ரொம்ப வயசானவராக இருக்காரு. அவங்க வந்துட்டு, ஹாய் நீ எப்படி இருக்க எலிசபெத், நீ ஃபேமஸ் ஃபிலிம் ஸ்டார், என் கூட படிச்சுன்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு தெரியல நான் 10th கூட படித்தவன். ஓ அப்படியா, அப்படி பேசுகிறாங்க. உன்னை இங்கே பார்த்தது ரொம்ப சந்தோஷம். எங்கேயாவது நம்ம வந்து ஒரு காஃபி எதாவது குடிக்கலாமா, வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க உடனே இன்னொரு நாள் பார்க்குறேன், உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லும்போது உடனே சும்மா தான் பேர் கேட்குறாங்க. உடனே இவரும் ஒரு நம்பர் எழுதி கொடுக்குறாரு. பென்ட்ரைவ் எடுத்து டிவியில் போட்டு பார்க்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஃபிலிமோட நேம் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அது பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம அதை ஆர்டர் பண்ணோன்னா நம்ம அதை எடுத்து நம்ம உடம்புல செலுத்திக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, வயசானவங்க அதை போட்டுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இளமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போது அவங்கள்லேருந்து அவங்களோட டிஎன்ஏ எல்லாமே யூஸ் பண்ணி அவங்க கிட்டேருந்தே இன்னொரு வெர்ஷன், அவங்கள மாதிரி இன்னொருத்தங்க வருவாங்க வெளியில். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப இளமையாக அவங்க ஆசைப்படுற மாதிரி அந்த அழகு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப யங்கிஷாக இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, 2 பேரும் தனித்தனி பர்சன் மாதிரி இருப்பாங்க. ஆனா 2 பேரும் ஒண்ணு தான். இவங்க இல்லாம அவங்க இல்ல. அந்த புது வெர்ஷன் இல்லாம பழைய வெர்ஷன் இல்ல. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்றாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு ஒரு இடத்த சொல்றாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு கார்டும் வருது. அத எடுத்துட்டு அவங்க போனா அந்த இடம் ஒரு பாழடைஞ்ச இடம் மாரி இருக்கு. உள்ள போனா நல்லா லாக்கர்லாம் நெறைய இருக்கு. அதுல இவங்களோட நம்பர் 503. அத வச்சோனே இது ஓப்பன் ஆகுது. உள்ள சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கு. அவங்க அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அத வீட்டுக்கு கொண்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதில வந்து நெறைய பொருள் இருக்கு, பேர் இருக்கு. அது என்னன்னா, ஆக்டிவேட்டர்ன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மாரி ஒண்ணு இருக்கு. ஸோ, அத என்ன பண்ணணும்னா, இந்த வயசானவங்க அவங்க உடம்புல செலுத்திக்கிட்டாங்கன்னா, அப்பதான் வந்து அது வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து அதில என்ன குடுத்துருக்காங்கன்னா, அந்த
சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்து அந்த புதுசாக வரவங்க யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக வந்து ஆக்டிவேட்டர் எடுத்துக்கிறாங்க, தன் உடம்புல போட்டுக்கிறாங்க. போட்ட உடனே அவங்களுக்கு அப்படியே உடம்புல ஏதோ ரியாக்ஷன் நடக்குது, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பார்த்தா அவங்க முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பனிங் மாதிரி தானாகவே உடம்பு வந்து ரெண்டாக கிழியுது. உள்ளே இருந்தே வந்து ஒரு புது மனுஷி வெளியே வராங்க. அப்படி ரொம்ப யங்கா ஒரு 20 இயர்ஸ் மாதிரி அப்படி சூப்பராக இருக்காங்க. ஆனால் ஃபேஸ் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் ஃபேஸ்லாம் கிடையாது. பட் 2 பேரும் ஒன்று தான். இவங்க ஓல்டு, அவங்க யங்கு. அண்ட் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ வெளியே வந்தவங்களுக்கும் எல்லாமே புரியுது. நம்ம எப்படி வந்திருக்கோம், எப்படி உருவாயிருக்கோம்னு தெரியுது. அவங்களும் அந்த பாக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுலேயே வந்து தைக்கிறதுக்கான சூச்சர் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புது வெர்ஷன் அது ஃபுல்லாக தைச்சிருது. ஒரு வாரம் இந்த வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மயக்கத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த இளமையான வெர்ஷன் உலகத்தில் போய் வாழலாம், என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கு அடுத்த வாரம் அந்த இளமையான வெர்ஷன் மயக்கத்தில் இருக்கணும். அண்ட் இந்த ஓல்டாக இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களாவே இருப்பாங்க. அவங்க அவங்களோட வாழ்க்கையை வாழலாம். அந்த 7 நாள் இந்த வயசானவங்க வந்து மயக்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த புதுசாக வந்திருக்க பொண்ணு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் டே 1 டே 2ன்னு அதில் ஒரு பாக்ஸ்லேயே வந்து சின்ன சின்னதாக ஒரு ரவுண்ட்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்குது. அவங்க அந்த ஹீரோயினோட உடம்புல இருந்தே ஸ்பைனல் கார்ட் ஃப்ளூயிட் இருக்கும். அதில் எடுத்து வச்சுக்கிட்டு 7 நாளைக்கும் எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் டே 1 அவங்க தொடையில போட்டுக்கணும். அப்போ அவங்க இளமையாக இருப்பாங்க. அடுத்த நாள் டே 2 அப்படி போட்டுக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் போட்டுக்கணும். ஸோ ஏன்னா இவங்களுக்கு எதுவும் மாற்றம் வராமல் இருக்கிறதுக்காக. அப்போ ஃப்ரெஷ்ஷாக இளமையாக அழகாக இருப்பாங்க. அதே நேரத்தில் 7 நாள் மயக்கத்தில் இருக்க ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும்னா, அங்கேயே கொடுத்துருக்காங்க தூங்கும்போது யூஸ் பண்ணுற ஃபுட்டுன்னு. ஸோ அதை வந்து அவங்க கையில் செலுத்தி விட்டுறணும். அது ஒரு ட்ரிப்ஸ் மாதிரி தான், உள்ளே ஏறிட்டே இருக்கும். ஸோ 7 நாளும் அவங்க லைட்டான டோஸில் போயிட்டே இருக்கும். அவங்க அப்படியே பசிக்காமல் எடுக்காமல் அப்படியே மயக்கத்திலே இருப்பாங்க. அந்த 7வது நாள் வந்து இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த புதுசாக வந்திருக்க பொண்ணு என்ன பண்ணணும்னா, அந்த 2 பேருக்குள்ளேயும் சேர்த்து ஒரு டியூப் மாதிரி செலுத்தணும். இவங்களோட பிளட் அவங்களுக்கு போய் அவங்க பிளட் இவங்களுக்கு வர மாதிரி வரும். அப்படி வரும்போது புதுசாக வந்திருக்கவங்க மயக்கமாயிடுவாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் முழிச்சிருவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 7 நாள் வாழ்வாங்க. அவங்களுக்கு எங்கே போகணுமோ, ஷாப்பிங் பண்ணணுமா, டிவி பார்க்கணுமா, எல்லாம் பண்ணி வாழ்வாங்க. 7வது நாள் இதே மாதிரி திரும்பவும் 2 பேரும் கனெக்ஷன் பண்ணும்போது அந்த ட்ரிப்ஸ் அப்படியே போகும். புதுசாக வந்தவங்க திரும்பவும் இவங்களுக்கு ஃபீடிங் கொடுத்துட்டு அவங்க வெளியே போய் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஒவ்வொரு 7 நாளும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதை மீறக்கூடாது. ஸோ அந்த புது பொண்ணு என்ன பண்ணுறா, அழகாக தையல் போடுறா, அவங்களுக்கு ஃபீடிங் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அவள் தனக்குள்ளே மாற்றிக்கிறா. ரொம்ப க்யூட்டாக அவள் இருக்கா. நம்ம எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் நியூஸ் பேப்பர் பார்க்குறா. அந்த நியூஸ் பேப்பரில் வந்து எங்கே நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணாங்களோ அந்த கம்பெனியில் ஆடிஷன் கேட்டிருக்காங்க, புதுசான புதுமுகங்கள் வரணும் அப்படின்ட்டு. அதை பார்த்தோன்னா அங்கேயே அவள் ஆடிஷனுக்கு போகிறா. ஸோ அங்கே போனால் அப்படியே அசந்துடுறாங்க. அந்த மேனேஜர் வந்து இப்படி ஒரு அழகியே பார்த்ததில்ல, இவ்வளோ பர்ஃபெக்டான பாடி இருக்குது, எவ்வளோ இளமையாக அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு, நீ யாருமா எந்த ஊருன்னு கேட்டுட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. உடனே செலக்டட், நீ வந்து இந்த ஷோ பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு ஒரே ஹாப்பி. இதுதான் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஷோலன்னு துரத்துறாங்க தானே கஷ்டப்பட்டாங்க. உடனே என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஷோ பண்ணுறேன் சார், ஆனால் ஒரு வாரம் வருவேன், ஒரு வாரம் வரமாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ரொம்ப தூரமான இடத்துல இருக்காங்க, ட்ராவல் பண்ண முடியாது, நான் எங்கள் அம்மா கூட இருந்து பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு கூட மேனேஜர் சொல்கிறாரு, நீ நடத்தினாலே போதுமா, நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறோம், பிரச்சனையே கிடையாது, யூ ஆர் செலக்டட்னு. இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளோதான், ஒரு இண்டஸ்ட்ரியிலே ஒரு ப்ளூம் வந்துடுது. அவங்க வர அந்த ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் வந்து மக்கள்லாம் அப்படி பார்க்குறாங்க. டிஆர்பி எங்கேயோ போகுது. 7 நாள் அவங்க ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த முதல் வாரம் முடியுது. நம்ம அந்த இளமையாக இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட பேரை வந்து சூ அப்படி சொல்லிக்கிறாங்க. வந்து நம்ம ஹீரோயினுக்கு அதே மாதிரி 2 பேரோட பிளட்டும் மாறுற மாதிரி கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ முழிச்சிக்கிறாங்க. அவங்க அப்போ தான் பார்க்குறாங்க, ஓ இவ தான் நம்மளோட அந்த வெர்ஷனா, இவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ எங்கே இருக்கா, விரல், ஸ்கின்னு, ஃபேஸ்லலாம் சுருக்கமே இல்லையே, எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ யங்கிஷாக இருக்கா, தலைமுடி எல்லாமே எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, ஷைனிங்காக பளபளன்னு இருக்காளே, நமக்கு அந்த மாதிரி இல்லையே இவங்களே தோணுது. ஆனால் அழகாக இருக்கா, சந்தோஷப்படுறாங்க. அவங்க அந்த பழைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ரிலீவ் ஆகிறதுக்காக. அங்கே இருக்க மேனேஜர் சொல்கிறார், ஓ எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்தேன், இந்த உன் பாக்ஸ், உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போ, உனக்கு ஒரு கிஃப்ட் தந்திருக்கேன், ஒரு கிஃப்ட்டையும் கொடுத்து அனுப்புறாரு. அவங்க வந்து அவ்வளோதான், ஒன்றுமே சொல்ல வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 1 வீக்கும் இவங்க வாழ்ந்து முடிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்களோட நம்பர் 503 இல்லையா, அவங்க காண்டாக்ட் பண்ணி அடுத்த வாரத்துக்கான அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அந்த ஃபுட் மெட்டீரியல், அந்த சிரிஞ்ச் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக கொண்டு வந்து டாய்லெட்டில் அந்த கேபினில் பத்திரமா வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுறாங்க. அந்த புது பொண்ணு சூ எழும்பிடுறா. இப்போ சூ என்ன பண்ணுறான்னா, இவங்க வந்து அந்த ரெஸ்ட் ரூம்லேயே இருக்காங்களே, இவங்களை எங்கேயாவது மாற்றணும்னு நினைக்கிறா. ஆனால் பெட்ரூம்லலாம் படுக்க வைக்கல. என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அந்த வீட்டில் எங்கேயாவது வந்து ஹாலோவாக இருக்கான்னு தட்டி தட்டி பார்க்குறா சுவரெல்லாம். அந்த அமெரிக்காலலாம் வந்து சுவரெல்லாம் வந்து சிமெண்ட்டில் பண்ண மாட்டாங்க இல்லையா, ஸோ கார்ட்போர்டில் தான் இருக்கும். தட்டி பார்க்கும்போது ஒரு இடத்துல ஹாலோவாக இருக்குது. அவள் அதை உடச்சி பார்க்குறா. பார்த்தா உள்ள நிறைய இடம் இருக்குது. அதை ஒரு ரூம் மாதிரி பண்ணிடுறா. அதாவது ரெஸ்ட் ரூம்குள்ளேயே அது ஒரு கதவு இருக்குன்னு தெரியாத மாதிரி பண்ணிடுறா. பண்ணிவிட்டு இவங்களை கொண்டு போய் உள்ளே தள்ளிடுறா. அங்கேயே அவளுக்கு ஃபுட்டு எல்லாமே வேண்டியதெல்லாம் வச்சிடுறா. அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணிவிட்டு அவள் வெளியே வரா. எதிர் வீட்லேயே ஒருத்தன் ரொம்ப வழிஞ்சிட்டு இருப்பான். அவன் வரான். அவன் வந்து நம்ம எலிசபெத் தான் கூப்பிடுறான். உள்ளேருந்து இவங்க வந்து, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து சூ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அப்படியே வழி ஆரம்பிச்சிட்டான். அவங்கள பற்றி மறந்துட்டு, என் கூட ஒரு நாள் நீங்கள் சாப்பிட வாங்க அப்படி இப்படின்னு வழிஞ்சிட்டு போகிறான். இந்த ஷோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. மேனேஜர் கூப்பிடுறாரு. அவருக்கு வந்து இன்னும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இன்னும் மட்டும் இல்லை, இதை மாற்றி உனக்கு இன்னொரு ப்ரைம் டைமில் நிறைய ஹவர்ஸ் இருக்க மாதிரி ஷோ நான் கொடுக்க போகிறேன், நீ தான் கலக்க போகிற. அதே மாதிரி இன்னொரு ஷோவில் வந்து இன்டர்வியூ எடுக்கிற வேலையை உனக்கு கொடுக்க போகிறேன். ஸோ பீப்புளுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிஆர்பி எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு பாராட்டுறாரு. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா.
இதுக்கு ஒரு பார்ட்டி குடுக்குற மாரி அந்த கூட டான்ஸ் ஆடுற அந்த பொண்ணுங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா கார்ல ஒரு இடத்துக்கு போறாங்க. பப்ல போய் ஒரே டான்ஸ் எல்லாம் நடக்குது. அங்க ஒரு அழகான பையன் இருக்கான். அவனு கூட இவளுக்கு வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கே வீட்டுக்கு கூட்டு வரா. அப்படி இருக்கும்போது பார்த்தா அவளுக்கு நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. எப்பப்ப வந்து சப்ஸ்டன்ஸ கரெக்ட்டா எடுத்துக்கிட்டு அந்த ஸ்விட்ச் ஓவர் பண்ணலையோ, அப்பலாம் இந்த மாரி ஆயிடும். பார்த்தா அவளுக்கு நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. ஐயோ! ப்ளீட் ஆகுதே! நம்ம இந்நேரம் வந்து ஆக்சுவலா அவங்க வந்து அந்த கேத்ரின் கூட உடம்ப மாத்தியிருக்கணும். ஏன்னா வந்து டைம் ஆயிட்டு இருக்கு. 7 நாள் முடிய போது. பட் இவங்க அத கண்டுக்காம அந்த பார்ட்டிக்குலாம் போய் டைம் லேட் ஆயிடுச்சு. அது நம்ம சூக்கு புரியுது. உடனே அந்த பையன உட்கார சொல்லிட்டு அவ என்ன பண்றான்னா, கடகடன்னு சீக்கிரமா உள்ள அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போறா. பார்த்தா அந்த 7 நாளுக்குள்ள மருந்து முடிஞ்சு போச்சு. அந்த ஒவ்வொரு நாள் அந்த மருந்து அவ போட்டா தான் அவளுக்கு வந்து அந்த அழுகெல்லாம் குறையாம இருக்கும். இல்ல பிரச்சனை வராம இருக்கும். அவளுக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது. இப்ப அவன் முன்னாடி போய் நிக்கணும் என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப என்ன பண்றா, அவ ரூல்ஸ மீறி இன்னொரு அவுன்ஸ் கிளாஸ் எடுத்து, நம்ம ஹீரோயினோட முதுகுல இருந்து அவ அந்த ஃப்ளூயிட எடுத்துடுறா. அவ அப்ளை பண்ணிக்கிறா. அப்ளை பண்ணோனே அவ இன்னும் சூப்பரா அழகா இருக்க மாரி இருக்கா. போறா. அந்த பையன் கேட்குறான், "நீ என்ன உள்ள போயிட்டதுக்குள்ள இன்னும் சூப்பரா இருக்க, ரொம்ப அழகா இருக்க. என்ன பண்ணிட்டு வந்தேன்னு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஜாலியா அவங்க இருக்காங்க. ஸோ, அவ என்ன பண்றா, அந்த பையன் வந்து ரொம்ப போதையில இருக்கான். அவன் அன்னைக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு வண்டி ஓட்ட முடியாதுன்னு எழுதி ஒட்டி வச்சுட்டு, அவன் பாட்டுக்கு பைக் எடுக்காம ஹெல்மெட் அங்கேயே வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். இவ என்ன பண்றா, அந்த அவன் போனதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு, ஹீரோயின் கூட ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுறா. ஸோ, இப்ப ஹீரோயின் முழிச்சு பார்க்குறாங்க. அவளுக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது. ஏன்னா, எக்ஸ்ட்ரா வேற அவ எடுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன அப்நார்மலா இருக்குன்னு நெனச்சு வெளிய வரா. ரூம் பார்த்தா ஃபுல்லா சிக்கனு அது இதுன்னு சாப்பிட்டு இவங்க பார்ட்டி கொண்டாடின அலங்கோலமா இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த ஹெல்மெட் பார்க்குறா. அப்பன்னா ஒரு பாய் கூட இருந்திருக்கான்னு புரியுது. இவளுக்கு கோவம் வருது. அதான் நம்ம ஹீரோயினோட வலது கையில அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஒரு மாரி அழுகுற மாரி, அப்படியே ஒரு மாரி அசிங்கமா மாறி இருக்கு. அப்பதான் அவங்க பார்க்குறாங்க, நமக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு. பார்த்தா 7 நாள் முடிஞ்சு, அவ லேட்டா வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆனனால, அவங்க பாடி பாதிப்படைஞ்சிருக்கு. இவங்க உடனே கால் பண்றாங்க அந்த நம்பருக்கு, எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு. அப்ப அவன் கேட்குறான், லேட் ஆயிருக்கும். அதனால தான் ஆயிருக்கு. ஸோ கரெக்ட் டைம் மெயின்டெயின் பண்ணணும். இல்லன்னா பிரச்சனை தான் அப்படின்னு. இல்ல அவ தான் அப்படி பண்ணா. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் ஒண்ணு. அவ இவன்லாம் கிடையாது. 2 பேரும் கோஆப்பரேட் பண்ணி பண்ணா தான் ஒழுங்கா இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி பண்ணா, நீங்க இன்னும் போக போக அவலட்சணமா மாறிடுவீங்க. அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு செம கோவம் வருது. இப்பவும் மறக்காம போயிட்டு அந்த ரீஃபில் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. வரும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ யாரோ ஃபாலோ பண்ற மாரிலாம் பயமா இருக்கு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, சரி சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலான்னு போய் உட்கார்றாங்க. அவங்க கையில வந்து அந்த அசிங்கமா இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு க்ளவ் போட்டிருக்காங்க. அப்ப அது எடுக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்ல வந்து ஒரு வயசான தாத்தா உட்கார்ந்திருக்காரு. அவர் சொல்றாரு, "என்ன 7 நாள் தாண்டிடுச்சா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. என்ன உளர்றாருன்னு பார்த்தா அப்பதான் புரியுது. ஹாஸ்பிட்டல்ல ஒரு இளமையான நர்ஸ் இருந்தான்ல, அவன் தான் அந்த தாத்தா. ஸோ அந்த நர்ஸ் வந்து அத யூஸ் பண்ணிட்டு இருக்கான். 7 நாள் தாத்தாவா ஒரிஜினலா இருப்பான். 7 நாள் இளமையான நர்ஸா இருப்பான். பென் டிரைவ் குடுத்திருந்தான். ஸோ இவங்க அப்படியே பார்க்குறாங்க. பேலன்ஸ் முக்கியம். அந்த இளமையான வெர்ஷன் ஏமாத்தமா பார்த்துக்கோ. நான் அப்படிதான் பார்த்துட்டு கேர்ஃபுல்லா இருக்கேன். நீ கேர்ஃபுல்லா இரு அப்படி சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, காஃபியும் குடிக்கல, ஒண்ணும் குடிக்கல. நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள போலான்னு நெனைக்கிற சமயத்துல வெளியில வந்து அந்த பையன் வந்திருக்கான். அதாவது நம்ம சூ கூட இருந்த பையன். அவன் அந்த ஹெல்மெட்ட எடுத்துட்டு போறான். ஸோ அவன் வெளிய நின்னுட்டு இருக்கான். அவன பார்த்தோனே இவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த ஹெல்மெட் பார்த்தோனே. ஏன்னா இந்த ஹெல்மெட்ட அவங்க கோவமா தூக்கி வெளிய எறிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த பையன் அந்த ஹெல்மெட்ட வெளிய தான் எடுத்துட்டு போறான். அதனால தான் ரொம்ப கோவமா நின்னுட்டு இருக்கான். அப்போ இவங்க அப்படியே பார்க்குறாங்க. ஓ! இவன் தான் நேத்துக்கு வந்தவனா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து, ஓ! எவ்வளோ அழகா இளமையா இருக்கான். இவன் கூட தான் அவ இருந்திருக்கா அப்படின்றத இவன் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் பைக்ல ஏறி போயிடுறான். இப்ப இந்த பையன பார்த்தோனே இவங்களுக்கும் வந்து ரொமான்டிக்கா இருக்கணும்னு ஆசை வருது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது அவங்க கூட 10th படிச்ச பையன் வந்திருப்பான் இல்லையா? அந்த ஆள் ஞாபகம் வருது. அவர் குடுத்த நம்பர தேடி எடுக்குறாங்க. உடனே நீ அன்னைக்கே நம்பர் குடுத்த நம்ம வெளிய போலான்னு. நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். நம்ம இன்னைக்கு நைட் வெளிய போலாமான்னு அவங்களே கேட்குறாங்க. அண்ட் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஓ! நீ இப்ப ஃபேமஸான டிவி பர்சனாலிட்டி. நீ என்ன கூப்பிடுவியா? நான் சும்மா தான் நம்பர் குடுத்தேன். கூப்பிடுறது ஆச்சரியமா இருக்கு. நம்ப முடியல. ஓகே. என் வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க நீ வரியா? 8 மணிக்கு நம்ம மீட் பண்றோம். ஓகே. அப்படின்னு. இவங்களும் கண்டிப்பா நான் 8 மணிக்கு வரேன்னு சொல்றாங்க. அவ்வளோதான் இவங்களுக்கு வந்து ஹாப்பி மூட் ஆயிடுறாங்க. எப்பவும் வீட்டுக்குள்ளே இருக்கோமே சொல்லிட்டு உடனே ஹை ஹீல்ஸ் எடுத்து போட்டு, மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து போட்டு, அழகா மேக்கப் பண்றாங்க. ஆனா என்ன பண்ணாலுமே அவங்க வந்து அந்த ஓல்டு தெரியும் இல்லையா? ஃபேஸ்ல சுருக்கங்கள் எல்லாமே இருக்கு. கிளம்பி போனா பார்த்தா, அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்க பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா பார்த்தம்போது, அவளோட ஃபேஸ் அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. லிப்ஸ்லாம் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு. உடனே போய் லிப்ஸ்டிக்க மாத்தி அப்ளை பண்ணிக்கிறாங்க. சரி இப்ப கிளம்பலாம் அப்படின்னு பார்க்குறா, மணி 7:30. வெளிய போலாம் பார்த்தா, ஹால்ல இருந்து பார்த்தாலே ரோட்ல வந்து பெரிய அவங்களோட அந்த பேனர் இருக்கும். அதுல அந்த ஷூ ரொம்ப அழகா இருப்பா. அத பார்த்தோனே, இவ எவ்ளோ அழகா எப்படி இருக்கா? நமக்கு வந்து ஃபேஸ்ல சுருக்கமா இருக்கேன்னு சொல்லி உடனே திரும்ப வராங்க. திரும்பவும் மேக்கப் அழிச்சுட்டு, அந்த ஃபேஸ் சுருக்கம் போற மாரி எக்ஸ்ட்ராவா வந்து பேன் கேக்லாம் போட்டு அழகுபடுத்துறாங்க. அடுத்தது வெளிய வராங்க. வெளிய வந்து கதவு ஓப்பன் பண்ணிட்டு வெளிய போலாம் பார்த்தா, கதவு நாப்ல வந்து அவங்க ஃபேஸ் விகாரமா, ஒரு மாரி அசிங்கமா இருக்க மாரி இருக்கு. அந்த என்னதான் மேக்கப் பண்ணாலும் நல்லா இருக்க மாரி தெரியல. திரும்பவும் வந்து ஃபுல்லா கழட்டி எல்லாத்தையும் மேக்கப் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன வயசு ஷூ மாரி அழகு வரல. அப்ப நம்ம என்ன பண்ணியும் நம்ம வந்து அழகாவே இல்லையேன்னு. என்ன போட்டாலுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. திரும்பவும் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, மொத்த மேக்கப்பையும் கலைக்கிறாங்க. ஃபேஸ்லயே அந்த லிப்ஸ்டிக்லாம் தேய்ச்சிக்கிறாங்க. நம்ம அசிங்கமா இருக்கோமேன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்க கடைசியில வெளிய போகவே இல்ல. வீட்லயே உட்காந்துக்கிறாங்க. ஆனா அந்த ஆள் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. "லேட்டா வருவியா? என்ன ஆச்சு?" அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ஃபோனே எடுக்காம ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க.
அப்புறம் ஹீரோயின் வந்து அந்த சூ கூட எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுறாங்க. அண்ட் அந்த பொண்ணு வந்து திரும்பவும் ஷோக்கு போறா. ஷோக்கு போனா வந்து அவ உடம்புல அவளுக்கு என்னமோ அப்நார்மலா அவளோட தொடைப்பகுதியில ஏதோ மூவ் ஆகுற மாரி தோணுது. உடனே வந்து அவ என்ன பண்றா, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் செக் பண்றா. செக் பண்ண அப்படியே தொடைப்பக்கத்துல ஏதோ வருது. அப்புறம் வந்து அவ தொப்புள் பகுதியில வந்து ஒரு சிக்கன் பீஸே வெளிய வர மாரி காட்டுறாங்க. அவ அப்படியே ஷாக் ஆயிடுறா. அவ வீட்டுக்கு போய் பார்த்தா என்ன ஆகுதுன்னா, இந்த சுவிட்ச் ஓவர் ஆகும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்காங்க, அந்த எலிசபெத் ஸ்பார்க்கிள் வீடு ஃபுல்லா சிக்கன்லாம் தின்னு வச்சிருக்காங்க. அப்புறம் தான் சுவிட்ச் ஓவர் ஆயிருக்காங்க. உங்களுக்கு கோவம் வருது. இவ தின்னதெல்லாம் இப்படி நமக்கு வருது போல இருக்கு அப்படின்னு. ஆனா சூ வந்து இனிமே எதுவும் நடந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருக்கா. திரும்பவும் மேனேஜர் கூப்பிடுறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "உனக்கு வந்து ப்ரமோஷன் அண்ட் ஷோ எல்லாம் மாத்திருக்கேன். இப்ப அது மட்டும் பார்த்தா அந்த பீப்பிள் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நியூ இயர்க்கு நம்ம டிவி வந்து ஷோ நடத்த போகுது. அதுல நீ தான் ஹோஸ்ட் பண்ண போற. நீ தான் மெயின் பர்சனா இருக்க போற. அழகி மாதிரி வந்து நிக்க போற." நம்பவே முடியல அவளுக்கு. ஏன்னா அது ரொம்ப பிரஸ்டீஜியஸ் ஷோ. புது வருஷத்துக்கு அந்த சூப்பரான டிவி கம்பெனி வந்து நடத்த போற அந்த ஷோ. ஸோ அது நம்ம தான் பண்ண போறோம்னு அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா இருந்தாலும் அடுத்த 2, 3 நாளைக்கு வந்து அவ என்ன பண்றா, எக்ஸ்ட்ராவா வந்து நம்ம ஹீரோயினோட பேக்ல இருந்து அந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறா. ஆக்சுவலா 7 நாள் முடிஞ்சிருச்சு. அவ முதல்லயே பண்ணணும். திரும்ப இப்போ என்ன பண்றா, 2, 3 நாள் தள்ளி போயிட்டா. லாஸ்ட் டைம் 1 நாள் தள்ளி போனா. இப்ப 2, 3 நாள் தள்ளி போயிட்டா. அப்படி பண்றனால என்ன ஆச்சுன்னா, ஹீரோயினோட முதுகுல அந்த எடுப்பா இல்லையா, அந்த ஊசி போட்டு, அந்த ஓட்டையே வந்து ஒரு மாரி சீழ் பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த 7 நாள்னா அது அழகா குணமாயிடும். இவ 7 நாள் தாண்டி 8, 9, 10ன்னு போம்போது, அதே இடத்துல ஓட்டைய போட்டு போட்டு எடுக்கும்போது, அந்த இடம் சீல் பிடிக்கிற மாரி ஆகுது. அத பத்தி இவ கவலையே படல. இளமையா இருக்கா. ஒரு 3, 4 டேஸ் என்ஜாய் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஓவர் ஆகி படுத்துக்கிறா. இப்போ இந்த மாரி 3 நாள் தாண்டி போனனால, நம்ம ஹீரோயின் ரொம்ப முதுமையாயிட்டாங்க. தலைமுடிலாம் வெளுத்து போச்சு. இடது கால் வந்து ரொம்ப அப்நார்மல் ஆயிடுச்சு. முதல்ல வந்து அந்த ஆள்காட்டி விரல் மட்டும் தானே ஒரு மாரி இருந்துச்சு. இப்ப கால் வந்து ரொம்ப அசிங்கமா ஷேப்பே மாறி போச்சு. ரொம்ப வலியா இருக்கு. ஒழுங்கா நடக்கவே முடியல. அந்த ரேஞ்சுக்கு அவ பண்ணிட்டா. நம்ம ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. திரும்பவும் அந்த ஏஜென்ட்டுக்கு கால் பண்றாங்க. இந்த பொண்ணு வந்து சொல்ற பேச்சே கேட்கல. இது பாட்டுக்கு வந்து 4 நாள் எக்ஸ்ட்ராவா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா. இப்ப நான் ரொம்ப அவலட்சணமா ஆயிட்டேன். என் கால் இப்படி நாசமாயிடுச்சு. அவ அவ்ளோ செல்ஃபிஷா இருக்கான்னு கத்துறாங்க. உடனே அவங்க கேட்கறாங்க, "நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களான்னு?" ஸ்டாப் பண்ணணும்னா அப்படின்னு கேட்டா, "ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்க தான் மெயின் பெர்சன். உங்ககிட்ட இருந்து அவ வந்திருக்கா. ஸோ நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாரி இருப்பீங்க. பழைய மாரி இருக்க மாட்டீங்க. இப்ப இருக்க மாரி இருப்பீங்க. இதோட வாழ்ந்துக்கலாம்." ச்சே! இவ்ளோ அழகான நம்மளோட இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அத எப்படி நம்ம அழிக்க முடியும்னு அப்பவும் வந்து ஒரு கால் இப்படி ஆகி வயசான தோற்றம் வந்த பிறகு கூட, அவங்களுக்கு அந்த வந்து அழிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல. அப்ப என்ன பண்றாங்க, அதெல்லாம் வேண்டான்னு வச்சுடுறாங்க ஃபோன. அப்போ அவங்க மேனேஜர் குடுத்திருந்தார்ல ஒரு கிஃப்ட், அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா சமையல் ரெசிபி. அத பார்த்துட்டு எல்லா ரெசிபியும் பண்ணலாம் சொல்லி அதுல உள்ள ரெசிபிஸ் ஒண்ணொண்ணா பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல டிவில வந்து ஷோ போது. அந்த ஷோல வந்து நம்ம சூ தான் இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கேட்கறாங்க, "நீங்க கொஞ்ச நாள் தான் டிவி இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க. மக்கள்லாம் உங்க மேல பைத்தியமா இருக்காங்க. எப்படி நீங்க இவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க? எப்படி இவ்ளோ அழகா இருக்கீங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து எப்படி திடீர்னு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க? எங்கேருந்து வந்தீங்க சொல்லுங்கன்னு." அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "சொல்லுடி, என்னல தான் வந்த. என்கிட்ட தான் உருவானன்னு சொல்லுடி" அப்படி சொல்லிட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கா. அவ சொல்றா, "நான் சொல்லிக்கிற மாரி எதுவும் இல்ல. நான் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஊர்ல, சொல்லப்போனா ஒரு ஃபார்ம்ல தான் இருந்தேன். ஆனா அங்கேருந்து அப்படியே வந்து எனக்கு டிவில வரணும்னு ரொம்ப ஆசை. அதனால ஆடிஷன் வந்து கலந்துக்கிட்டேன் வந்துட்டேன்" அப்படின்னு. அப்ப திருப்பி சொல்றாங்க, "நீங்க எப்படி ஒரு குறை கூட இல்லாம இவ்ளோ பெர்ஃபெக்ட் அழகா இருக்கீங்க. உங்க உடம்பு கரெக்ட்டான சைஸ்ல எல்லாமே இருக்கு. இப்படி பெர்ஃபெக்ட்டா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பியூட்டி சீக்ரெட் கொஞ்சம் சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "சொல்லுடி சொல்லு. நம்ம யூஸ் பண்ற அந்த இதனால தான் நீ வந்து நல்லா இருக்கன்னு சொல்லு. உண்மைய சொல்லுடின்னு" சொல்லிட்டு அவங்க கோவமா வந்து சமையல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அந்த சொல்றா, அதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட் தான். நான் வந்து வொர்க் அவுட் பண்ணிட்டு அப்படியே உடம்பு பார்த்துக்கிறேன்னு." நல்லா பொய் சொல்லிடி சமைச்சுட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்ப அவங்க கேட்கறாங்க, "இதுக்கு முன்னாடி உங்க ஷோ வந்து எலிசபெத் ஸ்பார்க்ல்னு ஒருத்தர் நடத்துனாங்க தெரியுமா? அவங்கள நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ப்ரோகிராம் நீங்க பார்ப்பீங்களான்னு?" இத கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் வந்து சரி நம்மள பத்தி ஏதாவது புகழாலா பார்த்தா, "இல்ல, இல்ல. அந்த லேடி வந்து ஏரோபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க ஓல்டு ஜெனரேஷன்ல உள்ளவங்க. அவங்களத பார்த்து யார் அட்மையர் பண்ணுவா? அ அவங்கலாம் ஜுராசிக் காலத்துல பண்ற எக்சர்சைஸ பண்ணிட்டு இருக்க ஆளு" அப்படின்னு மட்டமா சொல்லுவா. இத கேட்டு ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. ஆனா, எங்க அம்மா வந்து அவங்களோட ஃபேன். அதனால எங்க அம்மா வந்து வீட்ல டெய்லி போட்டுருப்பாங்க. நான் அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க கூட தான் வளர்ந்தேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. இவங்களுக்கு செம கோவம் வருது. இருக்கிற முட்டை கிட்டலாம் எடுத்து டிவில போட்டு உடைக்கிறாங்க. வெளிய பார்த்தா அந்த பெரிய போஸ்டர் அங்க வெளிய இருக்கு. அத பார்க்கவே அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. நெறைய நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த கண்ணாடி ஃபுல்லா ஒட்டிர்றாங்க. அவள பார்க்கக்கூடாது, அவ ஃபோட்டோவே பார்க்கக்கூடாது அப்படின்னு பண்றாங்க. ஸோ இவங்க நல்லா சாப்பிட்டு வீடு ஃபுல்லா குப்பையாக்கி ஒரு வழி பண்ணிட்டு, கடைசில சுவிட்ச் ஓவர் ஆயிட்டு இவங்க படுக்க போயிடுறாங்க. சூ வந்து முழிச்சுட்டு எழும்பி வரா. வெளிய வந்து பார்த்தா வீடே குப்பை காடா இருக்கு. அவ்ளோ குப்பை. அதுக்கப்புறம் பார்த்தா அ டிவி மேலாம் அழுக்கா இருக்கு. அந்த கண்ணாடி எல்லாம் ஃபுல்லா நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சிருக்காங்க. பார்த்தாலே வாந்தியரமா பண்ணி வச்சிருக்காங்க. சூக்கு ரொம்ப கோவம் வருது. "தின்னி பண்டாரம் எப்பவும் தின்னுகிட்டே இருக்கு" அப்படின்னு. இப்ப இந்த இந்த குப்பை காடெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ச்சீ! நம்ம இப்படி பண்ணி வச்சிருக்காளே! நான் திரும்ப திரும்ப இவகிட்ட போய் மருந்து எடுத்துட்டு இருக்க முடியாது. இவள வந்து ஒரேடியா நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சொல்லி, நெறைய பாட்டிலா கொண்டு போய் அந்த ரூம்ல வச்சு, அவங்க முதுகு தண்டுலேருந்து அந்த சிஎஸ்எஃப் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மொத்த பாட்டில் நெறைய நிரப்பிட்டாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. 7 நாளைக்கு ஒரு தடவ மாறிக்கிட்டே இருக்கணும். அந்த கான்செப்ட் எதையுமே வந்து ஃபாலோ பண்ணல. அவங்கள மயக்கத்துல வச்சுட்டு, அவ பாட்டுக்கு எல்லா மருந்தையும் எடுத்துக்கிட்டா. அவ்ளோ செல்ஃபிஷ்ஷா அவ பாட்டிலா அந்த சிஎஸ்எஃப் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டா.
அவள் பாட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ கிட்டத்தட்ட 3 மாசமா அவங்க மாறிக்கவே இல்ல. ஸோ இந்த 3 மாசம் கழிச்சு அடுத்த நாள் நியூ இயர் வரப்போது. அந்த ஷூவோட மிகப்பெரிய ப்ரோகிராம் இருக்கு. நியூ இயர் பிரசன்டேஷன் இருக்கு. ஸோ அதுக்காக ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய ஷோ. ஸோ நம்ம தான் அதில மெயின் சொல்லி அவ கூட இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இப்ப கூட்டு வந்திருக்கா. அவன் அங்க வீட்ல தங்கியிருக்கான் அன்னைக்கு நைட்டு. அப்ப இவ வந்து தன்னோட போஸ்டரே பார்த்து ரசிச்சுக்கிட்டு மெய்மறந்து நிக்கிறா. அப்படி இருக்கும்போது பார்த்தா அவளுக்கு வந்து திரும்பவும் மூக்குலேருந்து ரத்தம் வருது. உடனே என்னடா ரத்தம் வருதே சொல்லி ஓடி போய் பார்க்குறா. ஏன்னா மருந்து எடுத்து உடனே போடணும் மறந்துட்டோம் போலன்னு பார்த்தா, எல்லா பாட்டில்ல இருக்க மருந்தும் காலி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டிராப் கூட மருந்து இல்ல. அதனால தான் அவளுக்கு இப்ப வந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே அவ என்ன பண்றா, சரி நம்ம உடனே அவகிட்ட இருந்து பிளட் எடுக்கணும்னு சொல்லி ஓடி போய் நம்ம ஹீரோயினோட முதுகுலேருந்து எடுக்கிறா. எடுத்தா 3 மாசமா வந்து அவள மாத்தாதனாலயும், அவளுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாதனாலயும் அந்த இடமே பழுத்து போய் அதுக்குள்ள இந்த பிளட்டோட சேர்ந்து ஏதோ வருது தவிர சிஎஸ்எஃப் கிளியரா வரல. ஐயோ! இத நம்ம போட்டுக்கலாமான்னு தெரியலையேன்னு பயம் வருது. உடனே கம்பெனிக்கு ஃபோன் பண்றா. இந்த மாரி வந்து தீர்ந்து போச்சு. அவங்க கிட்ட இருந்து வரது வந்து பத்தவே இல்ல. பிளஸ் அது ஒரு மாரி ரத்தத்தோட மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க ஒழுங்கா எதுவுமே ஃபாலோ பண்ணலையா? அ இப்படி பண்ணலன்னா உங்களுக்கு வந்து திரும்ப நீங்க நார்மலா இருக்க முடியாது. உங்களுக்கு அந்த ஃப்ளூயிட அப்ளை பண்ணியே ஆகணும். அப்பதான் நீங்க ஹெல்தியாவும், இளமையாவும் இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அவங்கள முழிக்க வைக்கணும். இப்ப அவங்கள வந்து நீங்க எழுப்பிட்டு நீங்க ஸ்விட்ச் ஓவர் ஆகணும். அப்பதான் அந்த ஃப்ளூயிட் அவங்க உடம்புல ரீஜெனரேட் ஆகும். நீங்க அந்த மாரி பண்ணாதனால அது போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு மயக்கம் வர மாரி இருக்கு. நடக்க முடியாம கீழ விழற மாரி இருக்கு. இப்ப புரிஞ்சிருது. நம்ம கண்டிப்பா ஸ்விட்ச் ஓவர் ஆகி தான் ஆகணும். இல்லன்னா எஸ்கேப் ஆக முடியாதுன்னு புரியுது. உடனே அவ என்ன பண்றா, ரெஸ்ட் ரூமுக்கு போறா. ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுறா. இங்க வந்து அந்த பையன் வந்து வெயிட் பண்ணிட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவ எதுவும் சொல்லல. அங்க சுவிட்ச் ஓவர் ஆயாச்சு. ஸோ, இப்ப நம்ம ஹீரோயின் எழும்புறாங்க. ஆனா 3 மாசமா அவங்கள வந்து எதுவுமே மாத்தாதனால, ஏற்கனவே ஒரு நாள்லயே அவங்களுக்கு கை அது மாரிலாம் ஆச்சு. இப்ப 3 மாசம்ன்னும்போது நம்ம ஹீரோயின் முழு அவலட்சணமா மாறிட்டாங்க. தலையில இருந்த முடியெல்லாம் கொட்டி, முதுகெல்லாம் எக்ஸ்ட்ராவா வளர்ந்து, ஒரு மான்ஸ்டர் ரூபத்துக்கு ஆயிட்டாங்க. 2 காலும் அசிங்கம், 2 கையும் அசிங்கம். அவலட்சணமா ஆயிட்டாங்க. அவங்க பார்க்குறாங்க, "ஐயோ! நான் இப்படி இருக்கேனே, என்ன இப்படி மாத்திட்டாளே இந்த பொண்ணு." அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த நேரத்துல அந்த பையன் வந்துட்டு, "ஏய் என்னாச்சு? என்னாச்சுன்னு?" வந்து ரெஸ்ட் ரூம்க்காக தட்டுறான். அப்ப இவங்க வந்து அந்த வாய்ஸ்ல கத்தவும், ஏதோ பேய் கத்துற மாரி இருக்கு. "யாரு நீ?" அப்படி கேட்குறாங்க. "மரியாதையா வெளிய போ என் வீட்லருந்து" கத்துறாங்க. அவன் பயந்துட்டு ஓடிர்றான். இவங்க என்ன பண்றாங்க, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளிய வராங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பொண்ணு மொத்தமாவே என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டா. என்ன ரொம்ப அவலட்சணம் ஆக்கிட்டா. பல்லு, கில்லு எல்லாம் போச்சு. எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு." அவங்க திரும்பவும் கேட்குறாங்க, "ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருப்பீங்க. ஓகேவா?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அவ என்ன சாவடிச்சுருவா. அதனால நான் ஓகே தான் அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, லாக்கருக்கு போறாங்க. இப்போ வந்து அந்த கடைசி மருந்து இருக்கு. டெர்மினேஷன் அப்படின்னு. இதோட ஸ்டாப் பண்றது. ஸோ இது பண்ணாலும் ஹீரோயின் அழகாக போறதில்ல. ஆனா இப்ப இருக்கிறத அத காப்பாத்திக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த மருந்த வந்து அவளுக்கு போடணும் முடிவு பண்றாங்க. இந்த என்ன பண்ணிருப்பா, இவங்களோட ஃபோட்டோ எல்லாம் எடுத்து மறைச்சு வச்சிருப்பா, எல்லாம் செஞ்சிருப்பா. இவங்க என்ன பண்றாங்க, ஃபோட்டோ எடுத்து திரும்பவும் வெளிய வைக்கிறாங்க ஹால்ல. தர தரன்னு புடிச்சு எடுத்து வைக்கிறாங்க. அவ மயக்கத்துல இருக்கா. என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியேடி சொல்லிட்டு கோவம் வருது இவங்களுக்கு. அந்த டெர்மினேஷன் மருந்த எடுக்குறாங்க. நெஞ்சில குத்தி மருந்த மெதுவா இறக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு அந்த போஸ்டர் திருப்பியும் பார்க்குறாங்க. சின்ன வயசுல இவங்க கனவு வந்து இந்த மாரி நியூ இயர் பிரசன்டேஷன் பண்ணணும்னு ஆசை. ஸோ எதுக்காக அவங்க ஆசைப்பட்டாங்களோ, அந்த தேவதை மாரி ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. அது அவங்களோட இன்னொரு வெர்ஷன் தானே. இல்ல, இல்ல நான் உன்ன கொல்ல மாட்டேன். நாளைக்கு உனக்கு சூப்பரான நாளு. நீ சூப்பரா கலக்கணும். ஏன்னா நான் அப்படிதான் கலக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம கலக்கணும். நாளைக்கு மக்கள்லாம் பாராட்டணும். அதனால நீ உயிரோட இருந்தாகணும். சாரி நான் உனக்கு குத்தினதுக்கு மன்னிச்சு அப்படின்னு சொல்லி பாதி மருந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு என்ன பண்றாங்க, நீ எழும்பு எழும்புன்னு சிபிஆர் மாரி நெஞ்ச குத்துறாங்க. அவ எழும்ப மாட்டேங்கிறா. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. இவங்க உடனே போயிட்டு அந்த டியூப் எடுத்துட்டு வந்து 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாறுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பவும் மாற முடியல. அப்போ உடனே என்ன பண்றாங்க, அத எடுத்து அவ நெஞ்சிலே குத்துறாங்க. இப்ப என்ன ஆயிடுது, நம்மளோட முழிச்சிடுறா. எப்பவுமே 2 பேரும் ஒண்ணா முழிச்சிருக்க கூடாது. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினும் முழிச்சிருக்காங்க, அவங்களும் முழிச்சிருக்காங்க. 2 பேரும் பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வந்து இவ்ளோ அசிங்கமா இருந்த காரணமே அந்த புது பொண்ணு தான். ஆனா அவ பார்த்து அவங்கள பார்த்துட்டு, இந்த கிழவி என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறா. கீழ வந்து அந்த மருந்த பார்க்குறா. டெர்மினேஷன் எழுதுனத பார்க்குறா. அப்பன்னா இவன் கதைய முடிக்க ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்றது மட்டும் தான் புரியுது. என்னையா கொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. ஹீரோயின் வேற வயசாகி நடக்க முடியாம இருக்க மாரி இருக்கனால அவங்களால ஒண்ணுமே எதிர்க்க முடியல. அவ்வளோதான். இந்த புது பொண்ணு வந்து உன்ன உயிரோட வச்சா தானே அப்படி சொல்லி போட்டு அடி அடின்னு அடி பின்னி தூக்கி எறிஞ்சு அவ டேபிள்ல போட்டு உடைச்சு அவங்கள ஒரு வழி பண்ணி அவங்க ஃபேஸ புடிச்சு கண்ணாடியில நங்கு நங்குன்னு இடிச்சு ஃபேஸ்ல இருந்து ஃபுல் ப்ளீடிங் ஆகுது. அந்த அடங்கவே மாட்டேங்கிறா. கடைசியில அவங்களுக்கு வந்து இடுப்புலேருந்து அப்படியே ரத்தமா வருது. அந்த இடத்துல எட்டி 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 மிதிச்சு மிதிச்சு அந்த மிதிக்கிற ரத்தம் அவ ஃபேஸ்லாம் தெறிக்குது. அவ்ளோ வெறி கொண்டு அந்த ஹீரோயின அடிச்சு கொன்னுடுறா. அவங்க கடைசியில இறந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. இப்ப நம்ம வந்து அப்படியே கோவமா நின்னுட்டு இருக்கா. அப்பதான் திடீர்னு ஒண்ணு தோணுது அவளுக்கு. நீங்க 2 பேரும் ஒண்ணு தான். வேற வேற ஆளு கிடையாது அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்ல, அது ஞாபகம் வருது. ஐயோ! நான் என்னோட ஒரு வெர்ஷன கொன்னுட்டேனே அப்படின்னு அப்பதான் புரியுது. கண்ணுலருந்து தண்ணி வருது. ஐயோ! தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த க்கு புரியுது. நாளைக்கு நம்மளோட ஸ்பெஷல் டே. அதில கலந்துக்கணும் சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த கம்பெனிக்கு போயிடுறா. ரொம்ப அழகான ட்ரெஸ் அவளுக்கு போட்டுருக்காங்க. அந்த மேனேஜர் பார்த்துட்டு சூப்பரா இருக்க, ரொம்ப அழகா இருக்கன்னு ஒரே புகழ்ச்சி. அவ அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. இன்னும் கூட இருக்க பொண்ணுங்கலாம் வேற மாரி ட்ரெஸ் போட்டு அவங்கலாம் ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்காங்க. இவ என்ன பண்றா, சரி சொல்லிட்டு அ க
அவளுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. மேக்கப்லாம் பண்ணியாச்சு. ரெஸ்ட் ரூமுக்கு போகிறா. ரெஸ்ட் ரூம் போய் இருமுறா. வாயிலிருந்து ஒரு பல்லு கீழே விழுந்துருது. அதுவும் ஃப்ரண்ட்டில் இருக்க பல்லு. ஐயோ இந்த பல்லு போயிடுச்சு சொல்லிட்டு அவளே பக்கத்தில் இருக்க பல்லெல்லாம் பிடுங்கினா 3 பல்லு ஃப்ரண்ட்டில் போயிடுச்சு. சிரிச்சாலே அப்நார்மலாக தெரியும். இது என்னடா கொடுமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியே வந்துடுறா வாயை குப்பிளிச்சிட்டு. ஏன்னா வந்து கூப்பிடுறாங்க வாங்க வாங்கன்ட்டு. வந்தால் மேனேஜர் வராரு. இங்கே பாரு நிறைய பேர் உன்னை பார்க்க காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாரு. எப்பவுமே நல்லா சிரிப்பா அப்படியே அமைதியாக இருக்கா. அரையும் ஓகே அப்படின்னு கேட்டுட்டு ஸ்மைல் பண்ணு அப்படின்றாங்க. இவ பல்ல கட்டாமல் ஸ்மைல் பண்ணுறா. உடனே எல்லாம் ஹாப்பி ஆகிட்டு போயிடுறாங்க. இவ அடுத்தது வந்து லிஃப்ட்டில் போயிட்டு ஸ்டேஜுக்கு போகணும். லிஃப்ட்டில் போனால் காது அப்படியே அருந்து விழுது கம்மலோட. ஐயோ இப்போ எப்படி ஸ்டேஜில் போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு இப்படி போய் நிற்க முடியாது, அவலட்சணமாக போயிடும் சொல்லி வீட்டுக்கு போகணும் முடிவு பண்ணுறா. அங்கே ஸ்டேஜில் மற்ற சைடு ஆக்ட்ரஸ்லாம் போய் நின்றுட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு ஓடுறா. வீட்டுக்கு ஓடி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்குறா. ரெஸ்ட் ரூமில் அந்த மருந்து வச்சிருக்க இடத்த பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் போட்டிருப்பாங்க ஆக்டிவேட்டர்னு. இது ஆக்டிவேட் பண்ணனால தான் அவங்களுக்குள்ளேருந்து இன்னொரு பொண்ணு வந்தா. ஸோ அது வந்து ஒன் டைம் யூஸ் தான், திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் அதில் பேலன்ஸ் மருந்து இருக்கும். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, என்னோட பெட்டர் வெர்ஷன் வரணும், அது போய் அங்கே அழகாக ஸ்டேஜில் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறா. அப்படி இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அவ்வளோதான், அவள் கீழே பொத்துன்னு விழுந்துடுறா. அவள் முதுகு தண்டுவடத்தில் அப்படியே ஓட்ட வருது. எப்படி நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து இவ வந்தாலோ அதே மாதிரி இவகிட்டேருந்து இன்னொன்று வருது. ஆனால் இப்போ வந்து மருந்தெல்லாம் இல்லாமல் ஆயிட்டு யூஸ் பண்ணக்கூடாத மருந்து யூஸ் பண்ணனால, இவளே பண்ணனால வந்திருக்க அந்த பொண்ணு, அது பொண்ணுன்னே சொல்ல முடியாது. அது ஒரு மான்ஸ்டர் மாரி இருக்கு. அதோட ஃபேஸ்லயே பல இடத்துல வாய் வாயா இருக்கு. கண்ணெல்லாம் அப்நார்மலா இருக்கு. அப்படியே ஒரு சதை பிண்டம் மாரி இருக்கு. ஃபேஸ் வந்து நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் அப்படியே சேர்ந்த மாரி இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு அழகாவே இல்ல. முதுகுல வந்து இப்போ சூவோட ஃபேஸ், அது ஆண் பொளந்துட்டு அது இருக்கு. அதோட உடம்பு அப்நார்மலா இருக்கு. அத ஒரு உடம்புன்னே சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஷேப்ல ஒண்ணு இருக்கு. ஆனா அது என்ன பண்ணுது, அதுக்கும் தெரியும் நம்ம அந்த ஷோல கலந்துக்கணும்னு. அதனால உட்காந்து மேக்கப் பண்ணுது. தலையில முடியே இல்ல. லிப்ஸ்டிக் ஏதோ போட்டுக்குது. அந்த கம்மல் எடுத்து அது காதுல ஒண்ணு எல்லாம் குத்திக்குது. பார்க்கவே அது வந்து எந்த பிறவின்னு சொல்றதே தெரியல. அது என்ன பண்ணுது, அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுக்குது. அந்த ட்ரெஸ் பத்த கூட இல்ல. அங்கங்க கிழிஞ்சு போகுது. அதோட என்ன பண்ணுது, நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கு. அதில வந்து உடைச்சு அந்த ஃபேஸ் எடுத்து முகத்துல வச்சுக்குது. ஸோ அப்நார்மலா கிளம்பி போகுது அந்த ஷோக்கு. "ஏய் நீ வந்துட்டியா? உள்ள போ" அப்படின்றாங்க. கொஞ்சம் கூட சந்தேகப்படாம. இவ ஏதோ ஃபேஸ்ல மாட்டியிருக்கான்னு நினைச்சுட்டு உள்ள போ சொல்றாங்க. அது நடை, உடை எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அது யாரும் கவனிக்கல. அங்க இருக்கவங்கலாம், "நீ ரொம்ப அழகு. உன்னோட ஷோ நாங்க நல்லா பார்ப்போம். ரொம்ப சூப்பரா நீ பண்ணுவ. நாங்கலாம் உங்க ஃபேனு" அப்படிலாம் சொல்றாங்க. இந்த அவலட்சணமா இருக்கிற அந்த பொண்ணுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அவ என்ன பண்றா, ஸ்டேஜ்ல வந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க எப்ப இவ வருவான்னு. அப்ப லைட் ஆஃப் ஆகுது. எல்லாரும் வெயிட் பண்றாங்க அழகிய பார்க்கறதுக்கு. அப்புறம் லைட் ஆன் ஆகுது. பார்த்தா இந்த அவலட்சணமான இது வந்து நின்னுட்டுருக்கு. மைக்ல வந்து பேசுது. வாய்ஸும் நல்லா இல்ல, ஒண்ணும் இல்ல. திடீர்னு ஃபேஸ்ல போட்டிருந்த அந்த மாஸ்க் மாரி இருக்கிறது கீழ விழுந்துருது. அவ்வளோதான், ஒரிஜினல் ஃபேஸ் தெரியுது. பக்கத்துல இருக்கவங்கலாம் ஒரு மாரி பார்க்குறாங்க. ஆடியன்ஸ்லாம் இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம பார்க்குறாங்க. அது பாட்டுக்கு ஒளறிக்கிட்டு ஏதோ பேசும்போது ஒருத்தர் கத்துறாரு, "இது ஒரு மான்ஸ்டர்" அப்படின்னு. "இல்ல நான் உங்களுக்கு தெரிஞ்சவ தான். நான் ஒரு அழகி தான்" அப்படின்னு சொல்லி பேசுது. உடனே "அடிங்க இவள" அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் ஓடி வந்து தள்ளி விட்டு அடிக்கிறான். அடிக்கும்போது பார்த்தா அவளுக்கு எதுவும் ஆகல. அவ கீழ விழுந்து அழுதுட்டு இருக்கா. ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு ஸ்டிக் கொண்டு வந்து தலைய அடிச்சிடுறான். தலை உடைஞ்சு போயிருது. தலை உடைஞ்சிருதுன்னு பார்த்தா, உள்ளருந்து இன்னொரு தலை உருவாகுது. அது இன்னும் அவலட்சணமா இருக்கு. அத பார்த்து பயப்படுறாங்க. கைய ஒருத்தன் உடைக்கிறான். கை உடைஞ்ச இடத்துல அவ்ளோ ரத்தம் பீறிடுது. அந்த ரத்தம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லா படுது. அங்க இருக்க அத்தன பேர் மேலயும் ரத்தமா இருக்கு. எல்லாரும் பயந்து அலறிடிச்சுட்டு ஓடுறாங்க. இது பாட்டுக்கு அப்படியே அங்கருந்து கிளம்பி வீட்டுக்கு போறதுக்கு வருது. அந்த வர வழி எல்லாமே வந்து ஃபுல்லா பிளட் ஆக்கிட்டே வீட்டுக்கு வருது. ரோட்ல தான் நடக்க முடியுது. நடக்கும்போது அதோட கால் அப்படியே உடைஞ்சு விழுந்துருது. அப்புறம் பாடியும் உடைஞ்சு தெரிச்சு விழுந்துருது. பாடி விழுந்ததுக்கு அப்புறமும் முகம் மட்டும் தனியா அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு போகுது. அது எங்க போகுதுன்னா, எலிசபெத் ஸ்பார்க்கிள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹாலிவுட் ஹீரோயின்ஸுக்குலாம் வந்து ஹால் ஆஃப் ஃபேம்னு ஒண்ணு இருக்கும். அதில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டார் குடுத்துருப்பாங்க. அந்த மாரி ஒரு ஸ்டார் இருக்கு. அந்த இடத்துல போய் அந்த முகம் இருக்க மாரி காட்டுறாங்க. ஸோ இதோட வந்து இந்த படம் முடியுது. ஸோ நம்ம ரொம்ப அழகா இருக்கணும், நமக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லி நம்ம இளமையா இருக்கணும்னு நினைச்சு, லூஸ்தனமா இவங்க வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துப்பாங்க. கடைசியில பார்த்தா அது எடுக்காம இருக்கும்போதே அவங்க ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. 50 வயசு ஆனா அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி தோற்றம் இருக்கும். அது இயற்கை. அது இயற்கைன்னு புரிஞ்சுக்காம, ஏஜ் ஆகுறத ஒத்துக்க முடியாம, இவங்க தப்பான வழியில போய் ஒவ்வொரு நாளும் கை, கால்னு போய் உருவமே அவலட்சணமாகி எந்த அளவுக்கு விகாரமா இருக்க முடியுமோ அப்படியாயி இறந்து போயிருக்காங்க. எல்லாருக்குமே வயசாகும். ஸோ அப்படின்ற கான்செப்ட்டோட படம் முடிஞ்சிருக்கும். படம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பார்க்கும்போது அந்த பிக்சர்ஸ் அது வந்து உருமாறுறது தான் வந்து பார்க்க சகிக்கல அந்த மாரி இருந்துச்சு. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான படம். இதே மாரி டிஃப்ரெண்டான மூவிஸோட சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.